ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? ஏய் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? காரில் எடுத்துன்னு போவாங்க. என்ன மாப்பிள அடிச்சாங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? ஏய் என்னடா சத்தம்? ஏய் யாரா அவன்? அடிங்கடா. உன்னை யாரா அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கையால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் மாதிரி அவன் தான்டா ரவுடி. ஆனா அந்த ஹிஜாப் கான்ட்ரோவர்சி உங்களுக்கு தெரியும். பள்ளியில கல்வி கூடங்கள்ல எந்த விதமான மத அடையாளம் இருக்கக்கூடாது என்பது ஒரு அரசு நிலைப்பாடு. பின்னாடி ஹைகோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அது ஹிஜாப் அணிவதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து மாணவர்கள் அவங்க போடுற சாஃப்ரன் டவலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அடையாளமும் இருக்கக்கூடாது. இதில் எதற்காக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புரியவில்லை. ஸ்கூலுக்குள்ள போடாதீங்க, யாருமே மத அடையாளத்தை போடாதீங்க, ஸ்கூலுக்கு வெளியே ஹிஜாப் அணிங்க, உங்களுடைய மதத்தை பேணி காணுங்கன்னு தான் நானும் சொல்றேன். அப்படித்தான் நம்முடைய சகோதரிகள் விரும்புறாங்க. எதற்காக இதை அரசியல் செய்ய வேண்டும்? அந்த ஆள் என்ன சொன்ன? எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, பெண் குழந்தைகள்லாம் பொட்டு வச்சுட்டு என்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்களோ அன்னைக்கு தானே அது சனாதனம் காப்பாற்றப்படும். அப்படி எல்லாம் போகணும்ல. எங்க பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலையே, அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டோ ஒரு இந்து வாழ்வியலோட போக முடியலையே அப்படின்னு நேற்றுக்கு கன்னியாகுமரியில பேசியிருக்காரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சரி, நான் என்ன கேக்குறேன், ஸ்கூலுக்கு புத்தகங்கள் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு ஒரு பள்ளி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே கண்டிப்போம். யாரு இதுக்கு அங்க அப்புறம் எதுக்கு படிக்கிறேன், அப்புறம் எதுக்கு ஸ்கூலு, இப்ப புக் எடுத்துட்டு வராங்க. இப்ப என்ன பண்ணுது தமிழக அரசு? இந்த கலையில பிரவுன் கலர்ல டை அடிச்சுட்டு ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஒருத்தர் இருப்பாரு, சந்துரு, அவரை வச்சு ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டியில அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, நெத்தியில விபூதி குங்குமம் எதையும் வச்சுட்டு மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம் கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குறோம். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இது எங்களுடைய உரிமை. அண்ணல் அம்பேத்கருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அதை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கிறோம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சார் அந்த ரிப்போர்ட்டை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். எதுக்கு ரிப்போர்ட் கொடுத்த? எதுக்கு ரிப்போர்ட் கொடுத்த சார்? ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஏன்னா இங்க பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. சட்டம் போட நீ யாரு? சட்டம் போடல. சட்டம் போட நீ யாரு? போட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. சட்டம் போட நீ யார்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இது ரிஜெக்ட் ஆச்சா? சந்துருவுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் ரிஜெக்ட் ஆச்சா? there is any official record? முதல்ல இம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையவே there is any official record? இல்ல. எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட். திமுகவுக்கு முட்டு முட்டா கொடுக்கறதெல்லாம் நான் கேட்கல, பண்ணல. இது அபிஷியல் ரெக்கார்ட் கிடையாது. உடைய உத்தரவின்படி தான் அந்த கமிட்டி போடப்பட்டது. திரும்பி அந்த சந்துருங்கிறவர் யாருன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கே தெரியும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகத்துறை பத்திரிகைகள் கொடுத்து வெளியிட சொன்னது. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. வெளியிட சொன்னது உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லன்னு மறுக்க பாப்போம். வாங்குனீங்க, படிச்சு பாத்தீங்க, டொடங் இன்ட்டு மார்க் போட்டீங்க, அப்புறம் எதுக்கு சார் செய்தி ஊடக தெரிய கூட்டி இதை போய் எல்லா பத்திரிகைகளையும் கொடு அப்படின்னு சொன்னீங்க? எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிச்ச வேணா தெரியுதுல்ல உங்களுக்கு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். வந்துட்டாயா வந்துட்டாயா. RSS காரன என்னப்பா அவங்க வந்தானா நெத்தில தின்னு வச்சு அனுப்பிச்சுடுங்க. யாரு வந்தா? அட யாரும் வர மாட்டாங்கடா. நீ ஏன் யாராவது கூட்டு வச்சு அனுப்பிச்சுடு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.
சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். திருமாவளவன் என்ன அத்தாரிட்டியா? ஏன் ஒண்ணுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு வேற ஏதாவது சொல்றேன். திருமாவளவன் ஒரு டேஷ் அப்படிங்கிறேன், அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்கு. மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். இப்ப நேக்கும் நாவடக்கம் ஒண்ணுல எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், அதனால ஐம் பீயிங் வெரி கண்ட்ரோல். சனாதனமா எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க, விதுர நிதியை பத்தி பேசுவாங்க, மனு நீதியை பத்தி பேசுவாங்க, எல்லாத்த பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க their brain is full of knowledge. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கும் வாய் இருக்கிறது, எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் மேடை இருக்கிறது, எங்களுக்கும் பேச இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. டேய் திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. அதற்காக வாய்க்கு வந்தபடி உளறல், அதை நிறுத்தினா அவங்களுக்கு நல்லது. உனக்கு என்ன பேன கீழே உட்கார்ந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. அது வேற வாய், இது வேற வாய், அதுதான் இப்ப பார்க்கணும். அது வேற வாய், இது நார வாய். அந்த சாத்தாங்குளத்தும் போது என்ன பேசினாங்க? இப்போ ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அந்த நீதிபதி எல்லாம் ஒரே போர்க்கொடி தூக்குவாங்களே, அந்த நீதிபதி அவர்களுடைய சாயம், கலர் சாயம் என்னன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏன் நடிகர்கள் ஒரே ரொம்ப கவலைப்படுறவங்க, சமூக ஆர்வலர்களாக மாறும் நடிகர்கள், அவங்க எங்க போனாங்க எல்லாரும்? இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். காது செவிடு, கண்ணு குருடு, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் காரிய செவிடு, காரிய எல்லாரும் கப்சிப், ஆளே காணும். அவங்கலாம் எங்கெங்க போனாங்க, போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களா, பூமிக்கு அடியில போயிட்டாங்களா ஒழிஞ்சிக்கன்னு தெரியல. இல்ல ஆமா, இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? இந்த முதலமைச்சர் தூங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி தூங்க முடியும்? அவரும் தூங்க முடியாது, பப்ளிக்கு, தமிழ்நாடு பொதுமக்களும் தூங்க விடுறது இல்ல. நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தபா வந்து என்ன காட்சி நிக்கிறீங்க. லா, சட்டம் ஒழுங்கு காணாம போயிடுது தமிழ்நாட்டுல. எங்க இருக்குன்னு தெரியல. அது கூவத்துல தூக்கி போட்டாங்களா, பே ஆஃப் பெங்கால்ல தூக்கி போட்டாங்களா, எங்கன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கும் இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். தமிழ்நாட்டின் அவல நிலைமை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தவறு நடந்திருக்கிறதுன்றது தெரியறது இல்லையா? இதெல்லாம் படிக்கச்சியே. ஸோ முதலமைச்சர் எப்பொழுது வாயை திறக்க போகிறார்? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எல்லாருமே இப்போ பாருங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. பயமா இருக்கலாம். எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு குரல் வந்துடுது. இப்போ அவங்க குரல்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்ன தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அவர் பேர் என்ன? லில்லிபுட்டா. அவரை என்ன கூப்பிடுவாங்க? ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய பேர் அதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன? அவர்கள் நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், நல்லது செய்யறாங்க. அதெல்லாமா இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நடத்தினா மூளையமா நடத்திக்க. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வது, போஸ்ட்மார்ட்டம் யூஸ்வலா 1 ஹவர்ல முடிக்கிறத இந்த குழந்தையோடது 4 மணி நேரத்துக்கு ஆயிருக்கு. ஸோ அவர் இனிமேல் எப்படி தூங்க போகிறார்? தூங்க முடியுமா அவரால்? நம்மளாலேயே தூங்க முடியல. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஆண்டிமுத்து ஆராசா, 2G புகழ் ஆராசா. அவர் என்ன பேசுவார்? அவர் திஹார் ஜெயிலை பார்த்து விட்டு வந்தவர். நாட்டின் உள்துறை அமைச்சரை முட்டாள் அப்படின்ட்டு. இது எந்த தைரியம் அவருக்கு? நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? திரும்பி 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 சனாதனத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, இந்து கடவுளை கொச்சைப்படுத்தி எல்லாம் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காரு. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. முதலமைச்சரானா என்ன தூங்க விடுங்க என்றார். இந்த மாதிரி ஆளுங்களை கட்சியில விட்டுட்டு அவர் எப்படி தூங்க முடியும்? நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்துல இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன்.
பிள்ளையா இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். இளிச்சவாய இந்துக்களுடைய மனநிலையை நான் சொல்றேன். இன்னைக்கு திருவேற்காடு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அதே மாதேஷ் நாளைக்கு அந்த திருவேற்காடு கோவிலுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாம வெக்கம் கூச்சம் மானம் எதுவுமே இல்லாம காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவீங்க. உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி கும்பிட்டு இருப்பீங்க. அந்த கோயிலை இடிப்பாங்க. அந்த கோயில் ஏங்க எத்தனை கோயிலுங்க தமிழ்நாட்டில் இடிக்கப்பட்டிருக்கேன்? என்ன நடந்தாங்க நீங்களா தெரிஞ்சீங்க? இல சங்கி புறம்போக்கு நிலத்துல கோயில் கட்ட பண உதவி செய்யறதே பாஜக தான்னு தெரியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழ்நாடு அரசாங்கம் அதை இடிப்பாங்க. அதை மத அரசியலா மாத்தி இந்த நண்பர்கள் மனசை கெடுக்காத. அறநிலையத்துறை அந்த ரெக்கார்ட்ல இருந்து 6000 கோயில் காணாம போயிருக்கு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்ன நடந்தா தெரிஞ்சீங்க நீங்க? உங்க கோயில் முக்கு, உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி போய் கும்பிடுவீங்க. எனக்கு அதை கொடு, இதை கொடு, வேலை கொடு, ப்ரமோஷன் கொடு, இன்கிரிமெண்ட் கொடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. அந்த கோயில் இடிக்கப்படும் போது அப்படியே பைக்கை கூட சைட் ஸ்டாண்ட் போட்டு கூட நிறுத்தாம பேசாம வந்துட்டே இருப்பீங்க உங்க அலுவலகத்துக்கு. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பயமுறுத்தல. இந்த தமிழகத்துல 60 வருஷமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பேசுறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நீங்க பைக்கு நிப்பாட்டிட்டு நின்னு ஏங்க இடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க, உங்க அலுவலகத்துக்கு வந்துருவீங்க. ஆனா அந்த கோவில் இடிக்கப்படுற நேரத்துல அங்க 4 இந்து மணிக்காரங்க நின்று கட்டிட்டு இருப்பாங்க, 4 பிஜேபி காரங்க நின்று கட்டிட்டு இருப்பாங்க. அவன் தான் இன்னைக்கு உயிரை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து வச்சிருக்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? உயிரை கொடுத்துனா உண்மையிலேயே உயிரை நூற்றுக்கணக்கான பேருடைய உயிரை நாங்க இழந்திருக்கோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.